அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். உங்கள் அனைவரையும் எங்கள் பொற்காலம் சேனலுக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சனிப்பெயர்ச்சி 20/12/2023. இன்று மாலை 5:20 மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லையா? கவலையே வேண்டாம். சனி பகவானை மகிழ்விக்க இந்த ஒரு எளிய பரிகாரம் போதுமே. அது என்ன பரிகாரம் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களில் தொழில் கிரகமாகவும் நீதிமானாகவும் அவரவர் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை கொடுக்கும் கர்ம வீரனாகவும் திகழ்பவர்தான் சனீஸ்வர பகவான். கடும் தவம் செய்து நவக்கிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகமும் சனீஸ்வர பகவான் தான். அவரின் சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி 2023 டிசம்பர் 20 மார்கழி 4ஆம் தேதி புதன்கிழமையன்று மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 2026 மார்ச் வரை கும்ப ராசியில் தங்கியிருப்பார். இப்போ அவருடைய பெயர்ச்சியான இன்று நாம் சனி பகவானை மகிழ்விக்க ஒரு எளிய பரிகாரத்தை எப்படி செய்யலாம்? சனிப்பெயர்ச்சியாகும் நேரம் பார்த்து வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள். நவக்கிரகங்களில் உள்ள சனி பகவான் சந்நிதிக்கு சென்று அவருக்கு இப்படி ஒரு பரிகாரம் செய்யுங்கள். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சனி பகவான் வழிபாட்டிற்காக வாங்க வேண்டிய பொருட்கள்: கருப்பு அல்லது கருநீல 1 மீட்டர் துண்டு, கருநீல குவளை மலர் மாலை அல்லது குவளை மலர் உதிரிப்பூக்கள், வெற்றிலை, பாக்கு, தேங்காய், 2 வாழைப்பழம், 2 எல் தீபம் போட 2 அகல் விளக்குகள். இந்த எல் தீபம் போடுறதுக்குரிய அகல் விளக்குகளும் எல் தீபம் போடுறதுக்குரியதை மட்டும் நம்ம வீட்டிலேயே செய்து எடுத்துக்கொண்டு போய் விளக்கு போட வேண்டும். மற்ற எல்லா பொருட்களையும் நீங்கள் கோவிலுக்கு போகும் வழியிலேயே அத்தனை பொருட்களையுமே கடையிலிருந்து வாங்கி கொள்ளலாம். இப்போ கடைசியாக 2 எல் தீபங்கள் போடுறதுக்கு 2 சதுர வடிவிலான வெள்ளை அல்லது கருப்பு துணிகளை எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் கருப்பு எல்லை போட்டு முடிச்சாக கட்டி நல்லெண்ணெயில் ஊற வைத்து 2 புதிய அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி சனி பகவானுக்கு 2 எல் தீபங்கள் ஏற்ற வேண்டும். இப்போ நாம் அந்த நவக்கிரகத்துடைய சன்னிதானத்தில் 2 எல் தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு அர்ச்சகரிடம் நீங்கள் வாங்கி போன அத்தனை அர்ச்சனை பொருட்களை எல்லாம் கொடுத்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய பெயரிலும் அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்திலுள்ளோர் அனைவரின் பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் இவைகளை எல்லாம் கூறி அர்ச்சனை பண்ண சொல்ல வேண்டும். கருப்பு அல்லது கருநீல வண்ண துணியை சனீஸ்வர பகவானுக்கு சாத்தச் சொல்லி கருநீல குவளை மலர் மாலையை அணியவும் சொல்லி வெற்றிலை, பாக்கு, 2 வாழைப்பழம் அவர் பாதத்தில் நிவேதனமாக படைக்கச் சொல்லி அவர் தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்த பிறகு பிரசாதமாக வெறும் திருநீற்றை மட்டும் வாங்கி கொண்டு வாருங்கள். உங்களால் முடிந்தால் எல் சாதம் வீட்டிலேயே தயாரித்து அங்கு சென்று நிவேதனமாக படைத்து பக்தர்களுக்கும் கொடுக்கலாம். நவக்கிரக சன்னிதானத்தை 9 முறை வலம் வர வேண்டும். சனீஸ்வர பகவானை வணங்கும் பொழுது சனியை சாய்வாய் நின்று வழிபடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சனி பகவான் வலிமை வாய்ந்தவர். அதனால் அவரை நேருக்கு நேராக நம்ம நின்று வழிபடக்கூடாது. சற்று சாய்வாக நின்று சனி பகவானை வணங்க வேண்டும்.
இப்போ நம்ம வந்து எல்லா நவகிரகங்களெல்லாம் சுற்றி 9 முறை சுற்றி வந்துட்டோம். குறிப்பாக பரிகார ராசிகளான கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம், இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இவ்வாறு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். சனீஸ்வர பகவானை வழிபடும் பொழுது நாம் கூற வேண்டிய மூல மந்திரம், சனி பகவானை 9 முறை சுற்றி வரும் பொழுது அவருடைய மூல மந்திரத்தை கூறி சுற்றி வரலாம். சனி பகவானின் மூல மந்திரம் ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரௌம் ஷக் சனைச்சராய நமகா. ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரௌம் ஷக் சனைச்சராய நமகா. ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரௌம் ஷக் சனைச்சராய நமகா. இந்த சனியினுடைய மூல மந்திரத்தை நாம் சொல்லிக்கிட்டே 3 முறை சுற்றி வரலாம். ஸோ இந்த மூல மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க சனி ஸ்தோத்திரத்தையும் சொல்லலாம். சனி ஸ்தோத்திரம் என்னென்னா, நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். இப்போ சனியினுடைய மூல மந்திரத்தையும் சனியினுடைய ஸ்தோத்திரத்தையும் சொல்லுவதற்கு சிரமப்படுபவர்கள் ஒரு அழகான தமிழ் மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை கூறி நவகிரகங்களை 9 முறை வலம் வரலாம். அந்த தமிழ் மந்திரம் என்னென்னா, சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா சொல்லிட்டு இந்த அழகான தமிழ் மந்திரத்தை உச்சரித்தோம். நாம் நவகிரகங்களை 9 முறை சுற்றி வந்து கடைசியாக சனி பகவானை சாய்வாக நின்று வணங்கி வரலாம். இப்போது நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம வீட்டிலையே எள் சாதம் செய்தோம். அதை கோயிலில் கொண்டு போய் நிவேதனமாக படைத்து பிரசாதமாக அங்கே வருகின்ற கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இன்றைக்கு குறிப்பாக செய்ய வேண்டிய தானம் என்னென்னா, காக்கைக்கு உணவு வைக்க வேண்டும். காக்கைக்கு உணவு வைக்கும் பொழுது அந்த உணவில் கொஞ்சம் எல்லையும் கருப்பு எல்லையும் சேர்த்துட்டு கொஞ்சம் திராட்சை, காஞ்ச திராட்சையும் சேர்த்து உணவு வைப்பது நல்லது. ஊனமுற்றோருக்கு நம்ம தான தர்மங்கள் செய்யலாம். இது மார்கழி மாதமாக இருப்பதால் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் பாய், தலையணை, கம்பளிப்போர்வை, பெட்ஷீட்டு இது எல்லாமே உங்களால் முடிஞ்சால் குறைந்தது ஒருத்தருக்கு இல்லைன்னா 3, 5, 7ன்ற கணக்கில் ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கலாம். பசியால் வாடுபவர்களுக்கு உணவு தானமும் செய்வது மிகவும் சிறப்பு. இப்போது நம்ம இந்த பதிவில் என்ன பார்த்தோம், நாம் சனீஸ்வர பகவானை குளிர்விக்கிறதுக்காக மகிழ்விப்பதற்காக ஒரு எளிய பரிகாரத்தை இன்றைக்கி எப்படி செய்யறதுன்றதை பார்த்தோம். இது இன்றைக்கி மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, நம்ம எல்லா சனிக்கிழமைகளிலுமே இந்த சனி பகவானுடைய வழிபாட்டை நம்ம செய்யலாம். சனி பகவான் ஒரு நீதிமான். நம்ம செய்கிற பாவங்களுக்கு தான் அவர் தண்டனை கொடுக்குறாரு. அதனால் இனிமேல் நாம் பாவங்கள் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றது அவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதனால் தவறாமல் இன்று சனி பகவானை வணங்கி நம்ம அவருடைய பூரண அருளை பெற வேண்டும். நாம் நமக்கு அவரால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எது ஏற்பட்டாலும் சனி பகவானுடைய பாதத்தை சரணடைஞ்சி, அப்பா நான் செய்த பாவங்களுக்காக நீ எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகளை இந்த ஜென்மத்தில் நீ கொடுத்துருக்க, அதையெல்லாம் நான் அனுபவிச்சு தான் ஆகணும். அதையெல்லாம் நான் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகளிலிருந்து நான் விடுபடுவதற்கும் எனக்கு வழிகளை சொல்லிக் கொடு. அதை தாங்கக்கூடிய மன உடல் பலத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம மனப்பூர்வமாக சரணடைந்து அவர் நம்மை காப்பாற்றுவார்.
அப்படின்னு முழு நம்பிக்கையோடு சனீஸ்வர பகவானை நாம் சரணடைந்தால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து கடைசியில் அதற்குரிய நிவர்த்தி வழியையும் அவர் நமக்கு காட்டி கொடுப்பார். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புவதால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்தால் எங்களது பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.